டின்னருக்கு என்ன செய்யலாம்னு ஒரே குழப்பங்க. ரொம்ப வேலையாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்கணும், வயிறு ஃபில்லிங்காகவும் இருக்கணும். டக்குன்னு சேமியா பிரியாணி செஞ்சேன் எப்படி அப்படின்னு சொல்லி யோசித்தேன். ரொம்ப நாள் ஆச்சு சேமியா பிரியாணி செஞ்சு. வெஜிடபிள் போட்டு இன்றைக்கி பிரியாணி மாதிரி. அதுக்கு கடலைப்பருப்பு, முந்திரி பருப்பு, அப்புறம் பட்டை, கிராம்பு, சோம்பு இதெல்லாம் போட்டு தாளிச்சிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயத்தை நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கிறேன். எவ்வளோ வெங்காயம் போடுறீங்களோ அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெஜிடபிள்ஸ் எங்கிட்ட இருக்கிறது பீன்ஸ், கேரட் தான் இருக்குது. ஸோ பீன்ஸ் ஃபஸ்ட்டு போட்டுடலாம். ஏன்னா பீன்ஸ் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகும்ல, அதனால் ஃபஸ்ட்டு பீன்ஸ் போட்டுக்கலாம். அது கொஞ்சம் வெந்தோடனே நம்ம கேரட் போட்டுக்கலாம். உங்கள்கிட்ட பட்டாணி இருந்ததுன்னா பட்டாணி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் உங்கள்கிட்ட புதினா, கொத்தமல்லிலாம் இருந்ததுன்னா போட்டுக்கோங்க. என்கிட்ட இல்லை. இப்போ ஒரே ஒரு மீடியம் சைஸ் தக்காளி தான் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கரம் மசாலா இருந்தால் கரம் மசாலா, கொஞ்சம் பிரியாணி மசாலா இருந்தாலும் போட்டுக்கோங்க. தயிர் 1 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். தண்ணி வந்து ஒரு சேமியாவுக்கு வந்து 1 தான் தண்ணி. நான் இதில் வந்து 1 எடுத்திருந்தேன், அதனால் 1 தண்ணி ஊற்றுறேன். ரொம்ப தண்ணி ஊற்றுனீங்கன்னா குழஞ்சிரும், உதிரியாக வராது. ஸோ சேமியாவும் அதுவும் ஈக்குவலாக இருக்கணும். இப்போ பாருங்கள், அது கொதிச்சோன்னே இந்த சேமியாவை போட்டுருங்க. நல்லா அமுத்தி விட்டிங்கன்னா சேமியாவும் தண்ணியும் ஒரே கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். கொஞ்சம் ஜாஸ்தி தண்ணி இருந்தாலும் எடுத்துருங்க, இல்லைன்னா குழஞ்சிரும். இப்போ மூடி போட்டு ஒரு 5 to 10 மினிட்ஸ் விட்டுருங்க. இப்போ எப்படி இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே. ஃபுல் வெஜ் லோடரோட அவ்வளோ பார்க்குறதுக்கே எப்பா செம்ம ஸ்மெல் வேறு சூப்பராக இருந்தது, பிரியாணி மாதிரியே. இதுக்கு தொட்டுக்க வந்து தயிர் ஊற்றிக்கலாம், இல்லை சட்னியும் பண்ணிக்கலாம். நான் இன்றைக்கி தேங்காய் சட்னி தான் பண்ணலான் இருந்தேன். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக ரோஸ்டட் பீனட்ஸும் போட்டுக்கலாம், நல்லாயிருக்கும் வேர்க்கடலை. அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு தேங்காய் சட்னி. சூடாக அந்த சேமியா பிரியாணியை போட்டு அந்த சட்னி வச்சு சாப்பிட்டா நிஜமாகவே 2 தட்டுனாவது சாப்பிட்லாங்க. வயிறு அவ்வளோ ஃபில்லிங்காக இருந்தது. ஹெல்தியும் கூட. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். பை பாய் டூடல்ஸ்.